அப்ரஹாம் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு கடந்த 4ஆம் தேதி அன்று வெளியானது. அந்த தேர்தல் முடிவில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஆட்சி அமைக்க அவர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கும். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2வது நாளிலேயே தமிழக வெற்றிக் கழகம் தன் வேலையை காட்ட தொடங்கிவிட்டார்களா என்று பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அதாவது அண்ணா வளைவில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையின் கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை யாரோ கையில் வைத்து சென்றிருக்கிறார்கள். இது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற தேவையற்ற செயல்களை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது. பொதுவாக அறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் திமுகவினுடைய தலைவர், அரசியல் தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் சிலையின் கையில் இது போன்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை வைப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது முழுக்க அத்துமீறிய செயல் என்றும் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு இது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் என 5 தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொள்கை தலைவராக இருந்தாலும் கூட அந்த தலைவர்கள் சிலை பொது இடத்தில் இருக்கும் போது அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த கொள்கை தலைவரின் கையில் கூட குறிப்பிட்ட கட்சியின் கொடி என்பது வைக்கப்படக்கூடாது. அது விதிமீறல் என்றிருக்கக்கூடிய நிலையில் அறிஞர் அண்ணாவுடைய சிலை, அந்த சிலையின் கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வைத்திருப்பது என்பது முழுக்க அது விதிமீறல் என்றே சொல்லப்படுகிறது. உரிய நடவடிக்கை யார் இந்த செயலில் ஈடுபட்டார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிவு வெளியாக இன்னும் பெரும்பான்மை கூட கிடைக்காத நிலையில் 2வது நாளிலேயே தங்கள் வேலையை காட்ட தொடங்கிவிட்டார்களா என்று கூட சிலர் விமர்சனங்களையும் காட்டமாக முன்வைத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள்லாம் வைரலாகி கடும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு வருகின்றது. உரிய நடவடிக்கை, இது போன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.